ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த பெண் தான் காரணம்னு இன்னும் நிறைய பேர் நம்புகிறாங்க. இது ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ கருச்சிதைவுகள் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குரோமோசோமன் அப்நார்மாலிட்டிஸ் தான். உருவாகும் போது ஒரு ஆரோக்கியமான விந்தணு, ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை இரண்டும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான கரு உருவாகணும். இது நடக்கும்போது இயற்கையாக அதில் சில மாற்றங்கள், சில குறைபாடுகள் இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு கரு, ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியோட ஒரு கரு உருவாகும். அடுத்த வளர்ச்சிக்கு போகாது, அது சிதைவாக ஏற்படுது. இதுதான் உண்மை. இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ ஒரு கருச்சிதைவு ஏற்பட்டு ஒரு மனதளவில் உளைச்சலோடு இருக்கிற ஒரு பெண்கிட்ட போய் இது நீ தான் காரணம், நீ உன்னுடைய அஜாக்கிரதையினால நீ இதை பண்ணலை அதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறது மிக தவறான செயல். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கருச்சிதைவு நடந்தாலும் அதில் மரபணு ரீதியாக என்ன மிஸ்டேக் இருந்தது, என்ன ஒரு குரோமோசோமன் அப்நார்மாலிட்டி இந்த கருவில் இருந்ததுனால இது சிதைவாச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு அந்த கணவன் மனைவிக்கு அடுத்த ஒரு ப்ரெக்னன்சி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பேபியாக இருக்கிறதுக்கு அவங்க